காளிகாம்பாள் வரலாறு. கருணை தெய்வம் காளிகாம்பாள் கோவில் வரலாறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவளை சரணடைந்து அருள் பெறுகிறார்கள். கருணை தெய்வமான காளிகாம்பாள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். ஆடி மாதம் பிறந்து விட்டது. தாட்சாணியான புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் அம்மனின் அருள்மலை நிறைந்திருக்கும். ஆடி மாதம் இனிமேல் வரப்போகிறது. இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டால் அனைத்து சக்திகளையும் உறங்கி வழிபட்டதாக ஐதீகம். சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று காளிகாம்பாள் கோவில். நெரிசல் மிகுந்த தம்புசெட்டி தெருவில் தற்போது வசிக்கும் காளிகாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக குடியிருந்தாள். ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக்கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது. இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு அவள் செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்தனர். இதனால் சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள். சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரை பின்னாடி சென்னை என்ற மறிவிதி என்ற கருத்தும் நிலவுகிறது. விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கட்டிய ஆலயம் இது என்று கூறப்படுகிறது. பின்னர் 1640ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித சார்ஜ் கோட்டையை கட்டிய போது கோவில் கோட்டைக்குள் வந்து விட்டது. இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்றும் ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. காளிகாம்பாள் கோவில் ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புசெட்டு தெருவிற்கு இடம் மாறினாள். இடம் மாறியதை தவிர பக்தர்கள் எண்ணிக்கை மாறவில்லை. அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தனர். அப்படி வந்த ஒரு விஐபி பக்தர் தான் சத்ரபதி சிவாஜி. 1677ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்தார் என ஒரு கோவிலில் ஒரு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் பணியாற்றி கொண்டிருந்த போது பிரைவேட் டிபியில் தங்கியிருந்தார். அப்போது அடிக்கடி இந்த கோயிலுக்கு வழிபட வருவார். யாதுமாகி நின்றாய் காளி என அவர் பாடலில் வருவது காளிகாம்பாள் தான். சத்ரபதி சிவாஜி, பாரதியார் தொடங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை பலரையும் ஆசீர்வதித்த காளிகாம்பாள் 3 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தனது அன்பால் சென்னையை அரவணைத்து கொண்டிருக்கிறாள். தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவள் சரணடைந்து அருள் பெறுகிறார்கள். கடற்கரை கோவிலில் காளி உருவம் உக்கிரமாக இருந்ததாகவும் தம்புசெட்டு தெருவிற்கு மாறிய போது காளியின் உருவம் சாந்த சொரூபியாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கருணை தெய்வமான காளிகாம்பாள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். அவற்றை எவராலும் பட்டியலிட முடியாது. பொதுவாக தமுரகம், சோளம், கட்கம், கபாலம், கேடகம் முதலென கொண்டு கோபரூபத்தில் இருப்பவளை காளி என்று சொல்வார்கள். ஆனால் நம் அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளின் ரூபத்தினை சற்று உன்னிப்பாக பார்த்தால் அன்னை எழில் கொஞ்சம் திருமேனியுடன் இருப்பதை காணலாம். ஆணவத்தை அடக்கும் அங்குசம், ஜென்மபாபா வளைதனில் இருந்து மீட்கும் பாசம், சுகபோகத்தினை நல்கும் நீலோத்பவ மலர் மற்றும் தன் திருவடிகளை தஞ்சமென அடைய உயிர்கட்கு காட்டும் வரத முத்திரை, சோமன், சூரியன், அக்னி என்ற 3 கண்கள், நவரத்தின மணிமகுடம், வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அமர்ந்த கோலம் என்ற அன்னை நம் மனதில் மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்க வைக்கிறாள். அன்னையின் இத்திருமேனி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் ரூபம் கொண்டது. ஆனந்த வாழ்வளிக்கும் அன்னை வேண்டுவோருக்கு வேண்டுமென எல்லாம் அளித்து ஆனந்தம் நல்கிறாள். நம் அன்னை வரப்பிரயாத்தியானி ஞான சுடராய் விளங்கி பெருங்கருணையோடு ஜீவன்களை காத்து அருளும் அன்னையின் திருமேனி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் ரூபம் கொண்டது. ஆனந்த வாழ்வளிக்கும் அன்னை வேண்டுவோருக்கு வேண்டும் அளித்து ஆனந்தம் நல்கிறாள். நம் அன்னை வரப்பிரயாத்தியானி ஞான சுடராய் விளங்கி பெருங்கருணையோடு ஜீவன்களை காத்து அருளும் அன்னையனை கண்கள் காண கோடி வேண்டும். உலக வாழ்க்கையை வெறுத்து விரக்தியுடன் வந்து தரிசனம் செய்யும் பக்தனுக்கு முக்தி அளிக்கும் சக்தி கொண்டவள் அம்பிகை காளிகாம்பாள் ஆவாள். அம்பாளை பார்க்கும் பொழுது அவள் நம்மை பாசத்தோடும் நேசத்தோடும் பார்ப்பது போலவே இருக்கும். அன்னை காளிகாம்பாள் இத்தலத்திலும் நாம் உணரலாம். காளிகாம்பாளும் நாம் வேண்டுவதை ஒரு தாய் தன் பிள்ளையிடம் எப்படி கருணையுடன் கேட்பாளோ அந்த மாதிரி கேட்பாள். அவள் முகத்தை பார்க்கும்போது 1000 கோடி சூரிய பிரகாசம் ஒரே நேரத்தில் ஒளியை வெளிப்படுத்துவது போல இருக்கும். தீபாராதனை காட்டும்போது காளிகாம்பாளை நன்கு உன்னிப்பாக பாருங்கள். அவள் விழிகள் சுடர் விழிகள் போல் மாறியிருக்கும். கருவறையில் அம்பாள் வீட்டிருந்த கோலத்தில் இருக்கிறாள். வலது மேல் கையில் அங்குசம் ஏந்தி உள்ளார். இடது மேல் கையில் பாசம் உள்ளது. வலது கீழ் கையில் தாமரை புஷ்பம், இடது கீழ் கையில் வரகஸ்தம் வைத்துள்ளார். மேலும் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்துள்ளாள்.
அந்த கால் பாதம் தாமரை மலர் மீது படியும்படி அமர்ந்திருக்கிறாள். இத்தகைய சிறப்புடைய காளிகாம்பாள் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவில் 9 வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். காளிகாம்பாள் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 10 ஞாயிற்றுக்கிழமைகளில் விதவிதமான அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடத்தப்படும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்று இரவு 7 மணிக்கு காளிகாம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு அமாவாசை அன்று இரவு 7 மணிக்கு ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மத்திற்கு விசேஷ பூஜையும் கூட்டு வழிபாடும் நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஸ்ரீ வீர பிரம்மங்கார் சுவாமிகளுக்கு விசேஷ பூஜை நடைபெறும்.